அவர்களே அழித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை காரணமாக கொண்டு அம்பலக்காரர்கள் 2 பிரிவாக பிரிந்து போவார்கள். அந்த 2 பேருக்கும் ஆதரவாக இருக்கும் பாளையக்காரர்களும் பாகனேரி பக்கம் அவர், பட்டமங்கலம் பக்கம் இவர் என்று பிரிந்து விடுவார்கள். பிறகு என்ன? அவர்களே தங்கள் நாட்டை நமக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடுவார்கள். வண்டர்ஃபுல். சகுனி சகுனி என்ற ஒருவர் இவர்கள் சொல்லும் மகாபாரத கதையில் இருந்ததாக சொல்கிறார்களே, அந்த சகுனி தான் இந்தியாவை அடிமைப்படுத்த லண்டனில் வந்து கர்னல் அக்னியூவாக பிறந்திருக்கிறார் என்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உங்களை பாராட்டப் போகிறது. எந்தெந்த பாதையில் நடந்து வந்தால் வெற்றி கிடைக்கும் என்று பாதைகளை தேடுவதை விட நாமே ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு நடந்தால் அதுதான் வெற்றி பாதை என்று எப்போதோ படித்திருக்கிறேன். அது இப்போது 2 அம்பலக்காரர்களை பிடிக்க ஒரு திட்டத்தை தந்துவிட்டது. இனி நாம் விழித்த சூழ்ச்சி வலையிலிருந்து ஒருபோதும் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. காலை ஓடிய ஓட்டத்தின் பலனாக இந்த நாட்டில் பெரும் பிரளயமே ஏற்பட போகிறது. என்ன காரியம் செய்து விட்டாய் ஆதப்பா? இதனால் எத்தனை விளைவுகள் ஏற்படும் என்பதை மறந்து விட்டாயா? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் பகையை நீ அதிகமாக்கி விட்டாய். கனன்று கொண்டிருக்கும் நெருப்பை கொழுந்து விட்டு எரியும்படி செய்து விட்டாய். இனி நமக்கு நிம்மதி என்பதே இல்லாத நிலையை ஏற்படுத்தி விட்டாய். அண்ணா, நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று பேசுகிறீர்களே. என்ன நடந்தது என்பது தெரிந்தும் என் மீது குற்றம் சுமத்துகிறீர்களே. அந்த காளையால் நேர்ந்த விபரீதங்களை அறிந்தும் இப்படி பேசுகிறீர்களே. வாளுக்கு வேலி, அந்த பட்டமங்கலத்து காளை பாய்ந்து வந்தபோது பாகனேரியில் இருந்த பலரை முட்டி சாய்த்து விட்டுத்தான் வந்தது. குறுக்கே அகப்பட்டுக் கொண்டவர்களை குத்தி கிழித்து இரத்த வெள்ளத்தில் கிடக்கும்படி செய்துவிட்டது. எதிர்பாராமல் அகப்பட்டுக் கொண்டவர்கள் அந்த காளையால் குத்தப்பட்டு குடல் சரிந்து மடியும்படி நேர்ந்து விட்டது. எனக்கு செய்தி தெரிந்த மறுகணமே கணக்கு பிள்ளையை அனுப்பி அதையெல்லாம் கவனிக்கச் செய்தேன். காயம்பட்டவர்களுக்கு வைத்தியரை அழைத்துச் சென்று உடனடியாக வைத்தியம் பார்க்க ஏற்பாடு செய்தேன். காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்து காயம் மாற செய்து ஆறுதல் சொல்லலாம். ஆனால் உயிரையே இழந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய முடியும்? நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் அந்த குடும்பங்களுக்கு வழங்கலாம் அம்மா. ஆனால் இப்போது அதுவல்ல பிரச்சனை. அதுதான் அண்ணா பிரச்சனை. அவர்கள் அந்த காளையை பாகனேரி மீது ஏவி விடாமல் இருந்திருந்தால் நம் எல்லையோரத்து மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்களா? ஓடி விளையாடிக் கொண்டிருந்த சின்னஞ்சிறு பாலகர்கள் தங்கள் அன்னையரின் கண்கள் எதிரே காளையால் தூக்கி எறியப்பட்டு மடிந்திருப்பார்களா? கணவன் தன் கண்ணெதிரிலேயே காளையால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் காட்சியைக் கண்டு மனைவி கதறி துடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்குமா? நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதன் தொடர்ச்சியாகத்தானே இது நடந்திருக்கிறது அம்பலம். எந்த காரணமும் இல்லாமல் எதற்காக அந்த பட்டமங்கலத்துக்காரர்கள் பாகனேரி மீது காளையை ஏவி விட வேண்டும்? அந்த நேரத்தில் கல்யாணி நாச்சியார் வீராவேசத்தோடு புறப்பட்டுச் சென்று அதை தடுத்திருக்கிறார். அதுதான் வைரமுத்தன் வந்து அதை தடுத்து காளையை திருப்பி அனுப்பியிருக்கிறானே. அவனே சபையில் வந்து அதை பற்றி சொன்னானே. அத்தோடு போயிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்காது அம்பலம். வைரமுத்தரே சென்று காளையை பிடித்து திருப்பி அனுப்பி வைத்து விட்டார் என்ற உடனே அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பிரச்சனை இத்தோடு முடியட்டும் என்று விட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? அந்த உறங்கா புலி காளையோடு வந்து ஊர் எல்லையில் நின்று கொண்டு எங்கள் பட்டமங்கலத்து காளையை அடக்க பாகனேரியில் எந்த ஆண்மகனுக்கடா துணிச்சல் இருக்கிறது என்று கொக்கரைத்தார். அதனால்தான் நான் களத்தில் இறங்கினேன். காளையோடு போராடி அதை அடக்கி பணிய வைத்தேன். அதற்காக நான் உன்னை பாராட்ட தயாராக இருக்கிறேன் ஆதப்பா. இன்று வரை நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எங்கும் எவரும் அந்த காளையை நெருங்கக்கூட முடியவில்லை. அப்படிப்பட்ட காளையை என் தம்பி ஆதப்பன் அடக்கிவிட்டான் என்பதில் என்னை விட மகிழ்ச்சியடையக்கூடியவர் யார் இருக்க முடியும்? ஆனால்
அதற்கு பிறகு நீ செய்த அந்த செயல்தானே வல்லத்தரையனை கோபத்தின் உச்சிக்கே செல்ல வைத்தது. ஜல்லிக்கட்டு காளையை செக்குமாடாக்க வேண்டும் என்று சொன்னாயே, அதை எப்படி வல்லத்தரையனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த காளையை பட்டமங்கலத்தின் கௌரவ சின்னமாக கருதி கொண்டிருக்கிறான் வல்லத்தரையன். அதை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறான் அவன். அதனால்தான் தன் கண் முன்னால் அந்த காளையை செக்குமாடு என்று சொன்னதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த காளையை வைத்துக் கொண்டுதானே அவ்வளவு ஆட்டம் காட்டினான் அந்த உரங்கா புலி. என்னை பொறுத்தவரை காளை மீது கூட எனக்கு வருத்தம் இல்லை. அது எதற்காக வளர்க்கப்பட்டதோ அதற்கான குணத்தோடு இருக்கிறது. ஆனால் அந்த உரங்கா புலி அதை வைத்துக் கொண்டு ஆடிய வெறியாட்டம் இருக்கிறதே, அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த உரங்கா புலியை செக்குமாடு ஓட்டுபவனாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பட்டமங்கலத்து காளையை செக்குமாடாக்க சொன்னேன். சின்னம்பலம் அந்த நேரத்தில் அப்படி செய்ததில் ஒரு தவறும் இல்லை அம்பலம். அதனால் ஏற்பட்ட விளைவை பற்றி யோசித்தாயா மேகநாதா? தன் உடன் பிறந்த அக்காவின் கணவனை, தன் மாமனை அப்படி பேசியதால் ஆவேசம் கொண்டு விட்டான் வல்லத்தரையன். ஏனடா இப்படி சொன்னாய் என்று கேட்டபோது ஆதப்பன் சற்று பணிவோடு பதில் சொல்லியிருக்கலாம். எங்கள் பாகனேரி மக்களுக்கு உங்கள் காளையினால் ஏற்பட்ட பாதிப்பின் சங்கடம் தீர்வதற்காகத்தான் இப்படி பேசினேன் என்று சொல்லியிருக்கலாம். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது, அதை மறந்து உங்கள் காளையை அழைத்துப் போங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி செய்ததால் தானே பிரச்சனை பெரிதாகிவிட்டது. ஊர்கனான வல்லத்தரையன் முட்டாள்தனமாக ஏதோ செய்தால் நாமும் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? சற்று விட்டுக் கொடுத்திருக்க வேண்டாமா? எதை என்ன விட்டுக் கொடுக்க சொல்கிறீர்கள்? அந்த வல்லத்தரையன் என் கொடுமையை அறுப்பேன் என்று கட்டாரியை கையில் பிடித்துக் கொண்ட பிறகும் அதை ஏற்றுக்கொண்டு உன் விருப்பப்படி அறுத்தறிந்து விடு என்று விட்டுக் கொடுத்திருக்க வேண்டுமா? அப்படி நான் செய்திருந்தால் நீ பாகனேரி மண்ணில் பிறந்தவன் தானா, என்னிடம் பயிற்சி பெற்ற வீரன் தானா என்று நீங்களே என்னை வெறுத்திருப்பீர்கள். அதற்கு பிறகு இங்குள்ளவர்கள் முன்னால் நான் தலை நிமிர்ந்து நடந்திருக்க முடியுமா? வழக்குவேலி, ஆதப்பன் சொல்வதும் நியாயமாகத்தானே தெரிகிறது. நமது மரபின் அடையாளமான குடுமையை இழந்துவிட்டு இவன் வந்து நின்றால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயம் நம்மால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாதம்மா. இந்த பாகனேரி மக்கள் நம் வாசலில் வந்து நின்று அதை செய்தேன் இதை செய்தேன் என்றெல்லாம் பெருமை பேசினீர்களே, இப்போது நமது குலத்தின் தன்மானத்துக்கு அடையாளமாக இருக்கும் குடுமையையே இழந்துவிட்டு வந்து நிற்கிறீர்களே என்று சின்ன அண்ணனை கேட்டால் அவர் என்ன சொல்ல முடியும்? அது சின்னம்பலத்தோடு மட்டும் போய்விடாது. நம்மில் யார் எங்கு சென்றாலும் அதோ போவது யார் தெரியுமா? வீரத்தின் அடையாளமான குடுமியையே இழந்துவிட்ட பாகனேரி சிறியம்பலக்காரருக்கு வேண்டியவர்கள். மானமிழந்த இவர்கள் எப்படித்தான் ஊருக்குள் நடமாடுகிறார்களோ தெரியவில்லை என்பார்கள். பிரமாதம்! அருமையான கேள்விகள். ஒருவர் மாற்றி ஒருவர் ஒரு அம்பலக்காரன் தன் குடுமியை இழப்பதால் ஏற்படும் நிலையை பற்றி மிகவும் தெளிவாக பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எல்லோருமே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். இவ்வளவு பிரச்சனையும் வல்லத்தரையனுக்கும் ஏற்படும் அல்லவா? அவனும் இந்த அவமானங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் அல்லவா? அதை பற்றி சிறிதாவது யோசித்திருக்க வேண்டாமா? சின்னம்பலம் ஏன் அதை பற்றி யோசிக்க வேண்டும்? இவர் தலையில் உள்ள குடுமியில் கை வைப்பதற்கு முன் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் தான் யோசித்திருக்க வேண்டும். ஒரு மானமுள்ள மரத்தமிழன் தலையில் கை வைத்த பின் அதன் விளைவை அவர் அனுபவிக்கத்தானே வேண்டும். நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய் மேகநாதா. வல்லத்தரையன் என் தம்பியின் குடுமியை அறுக்கும் நோக்கத்தோடு கை வைத்தான் என்பதை என்னாலும் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆதப்பன் நினைத்திருந்தால் தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்க முடியும். வல்லத்தரையன் தன்னை நெருங்கி வரும்போதே தடுத்திருக்க முடியும். அந்த நேரத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோன்றி இருக்காது வாழிக்கவேலி. அதனால்தான் அப்படி செய்து விட்டான். அம்மா, வல்லத்தரையன் வாழுக்குவேலியின் தம்பியின் குடுமையை அறுத்துவிட்டான் என்றாலும் அது பெரிதாக பாதிக்காது. ஆனால் பாகனேரியின் சின்ன அம்பலமான கருத்த ஆதப்பன் பட்டமங்கலத்தின் பெரிய அம்பலமான வல்லத்தரையனின் குடுமையை அறுத்துவிட்டான் என்றால் பட்டமங்கலத்தில் இருக்கும் அனைவருக்குமே அது பேரிடியாக இருக்கும்.
நாடே அமைதி இழந்து தவிக்கும். ஆதப்பன் வைரமுத்தனை இப்படி செய்திருந்தால் கூட அதை மற்றவர்கள் எளிதாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் பட்டமங்கலத்தின் பெரிய அம்பலக்காரனை பாகனேரியின் சிறிய அம்பலக்காரன் குடுமியை அறுத்துவிட்டான் என்றால் அம்பலக்காரர்களுக்கு நடுவே இது ஒரு புயலை உருவாக்கும். அண்ணா, இனி நீங்கள் இதை பற்றி எவ்வளவு பேசினாலும் நடந்ததை மாற்ற முடியாது. அந்த நேரத்தில் தன் தன்மானத்தை காத்துக்கொள்ள சின்ன அண்ணன் அப்படி செய்ததிலும் தவறு கிடையாது. நடந்தது நடந்துவிட்டது. இனி நடக்க வேண்டியது என்ன என்பதை யோசியுங்கள். கல்யாணி சொல்வதுதான் சரி. இதற்காக நீ ஆதப்பன் மேல் வருத்தப்படாதே. இப்போதென்ன, ஏற்கனவே நம்மீது காரணம் இல்லாமல் வஞ்சம் கொண்டிருக்கும் வல்லத்தரையன் இன்னும் வெறிப்பிடித்தவனாக மாறுவான். அவ்வளவுதானே? அம்பலம், பட்டமங்கலத்து அம்பலக்காரர் இனி என்ன செய்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டு அதற்கேற்ப நாம் செயல்படுவோம். இருக்கும் நிலைமையை நீங்கள் யாருமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நடந்த இத்தனைக்கும் பின்னால் ஆங்கிலேயனின் பங்கு இருக்குமோ என்று தோன்றுகிறது. அக்னியுவின் தூண்டுதலால் தான் உரங்கா புலி இந்த அளவுக்கு செய்கிறானோ என்று யோசிக்கிறேன். இப்போது நடந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர்களின் எண்ணம் ஈடேறிவிட்டது. இதன் மூலம் பாகனேரியும் பட்டமங்கலமும் மேலும் பிளவுபட்டு தனித்தனியாக நின்றால் மற்ற அம்பலங்களையும் இரண்டாக பிரித்து நம்மை நாமே அடித்துக் கொண்டு அழித்துக் கொள்ளும் நிலை உருவாகும். அறுக்கப்பட்ட வல்லத்தரையனின் தலையில் இருந்த குடுமியின் இழைகள் தனித்தனியே உதிர்ந்தது போல் நம்மைச் சேர்ந்தவர்கள் உதிரப் போகிறார்கள். மருதுபாண்டியருக்கும் நாம் உதவப் போவதில்லை. கோபால நாயக்கரின் முயற்சியும் நடக்கப் போவதில்லை. இது எப்படியோ நடக்கட்டும். நான் என் மன அமைதியை தேடிப் போகிறேன். இப்பொழுது உங்களுக்கு திருப்தியா? என் தம்பியை இந்த நிலைக்கு ஆளாக்கி கொண்டு வந்து விட்டீர்களே, இப்போது உங்கள் மனம் நிம்மதி அடைந்து விட்டதா? என்ன வீரம்மா இப்படியெல்லாம் கேட்கிறாய்? ஏதோ என்னால் தான் இப்படியெல்லாம் நடந்தது என்பது போல் பேசுகிறாய். வேறு யார் இதையெல்லாம் செய்தது? நீங்கள் தானே வல்லத்தரையனை தூண்டிவிட்டு பாகனேரி மீது காளையை ஏவிவிடச் செய்தீர்கள். எப்படியோ வைரமுத்தன் தடுத்து அதை திருப்பி அனுப்பினான். அப்போதாவது அதை விட்டு வைத்தீர்களா? வல்லத்தரையனிடம் கூட சொல்லாமல் காளையை நீங்களே கொண்டு சென்றீர்கள். அதனால் தானே இவ்வளவு பிரச்சனையும் ஏற்பட்டது. நீ ஏன் காளையை திருப்பி அனுப்பினாய் என்று வல்லத்தரையன் வைரமுத்தனை கோபித்துக் கொள்வான். அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். அதன் விளைவு இப்பொழுது என்னவாயிற்று? பாகனேரியிலிருந்து பட்டமங்கலத்திற்கு வந்த என் தம்பி வல்லத்தரையன் பிரம்மை பிடித்தவன் போல் அல்லவா தன் அறைக்குள் முடங்கி கிடக்கிறார். யாரிடமும் எதுவும் பேசாமல் ஊமை போல் ஆகிவிட்டான். நமது குலத்தின் தன்மான சின்னமான குடுமி அறுபட்டதால் நடைப்பிணமாக ஆகிவிட்டான். யார் வந்தாலும் அருகில் சேர்க்காமல் பேய் பிடித்தவன் போல் பார்த்த பார்வையாலேயே விரட்டி அடிக்கிறான். வல்லத்தரையனுக்கு இப்படி நேர்ந்ததை அறிந்தது முதல் அம்மாவும் தன் அறைக்குள்ளேயே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் செய்துவிட்டு ஏதும் அறியாதது போல் நான் என்ன செய்தேன் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வீரம்மா, அந்த ஆதப்பன் வல்லத்தரையனை மட்டும் அவமதிக்கவில்லை. அதற்கு முன் நம் காளையை செக்கு மாடாக்கி அதை ஓட்டுபவனாக என்னை அமர்த்தி ஊரே பார்த்து கைகொட்டி சிரிக்கும்படி செய்தான். அதையெல்லாம் பார்த்ததால் தான் வல்லத்தரையன் கோபம் கொண்டு ஆதப்பனோடு வாக்குவாதம் செய்தான். அவர்களுக்குள் சண்டை மூண்டு வல்லத்தரையன் குடுமி வெட்டப்படும் போது வைரமுத்தனும் அங்குதான் இருந்தான். அவனை கேட்டுப்பார், எல்லாம் தெரியும். வைரமுத்தா,
இருந்தும் உன் அண்ணனுக்கு இப்படி ஒரு அவமானம் நேரும்படி விடலாமா? மானத்தை காக்க போராடுகிறோம், மானத்தை காக்க போராடுகிறோம் என்று சொல்லி சொல்லி மொத்த மானத்தையும் பறிகொடுத்து விட்டீர்களே. இந்த களங்கத்தை வல்லத்தரையன் எப்படி தாங்கிக் கொள்வான்? அந்த நேரத்தில் அருகிலேயே இருந்தும் ஏன் நீ அதை தடுக்கவில்லை? என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே எல்லாமே நடந்து முடிந்து விட்டதக்கா. எங்களை அவமதித்த உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அண்ணன் ஆதப்பனின் குடுமையை பிடிக்க முற்பட்டார். கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் கட்டாரியை வீசி அண்ணனின் குடுமையை அறுத்து விட்டான் ஆதப்பன். அதை கண்ட வாளுக்கு வேலியாரே கலங்கி போய் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றார். அது மட்டுமல்ல, தவறு நடந்து விட்டதே என்று அவர் பதறி போனார். யார் கலங்கினால் என்ன, யார் பதறினால் என்ன? பலருக்கான குடுமையை பறிகொடுத்து விட்டோமே என்ற வேதனையில் இருந்து உன் அண்ணனை மீட்கப் போவது யார்? அவன் கண்ணெதிரிலேயே நீ ஆதப்பனின் குடுமையை வெட்டி எரிந்திருந்தாலாவது அவன் மனதிற்கு ஒரு அமைதி கிடைத்திருக்கும். நீ அதை கூட செய்யாமல் வந்து விட்டாயே. ஆதப்பன் உன் நண்பன் என்பதற்காக அண்ணனுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று பொறுத்து கொண்டு வந்து விட்டாயா? ஆதப்பனை நான் கண்டிக்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை அக்கா. வாளுக்கு வேலியாரே அவனை அத்தனை பேர் முன்னிலையில் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார். ஏன் இப்படி செய்தாய் என்று குமரினார். அவர்கள் நல்லவர்கள்தான், நியாயம் தெரிந்தவர்கள்தான். ஆனால் இங்கேயே ஒருவர் தான் செய்யும் தவறுகளை மறைக்க அவர்களை அவமதிக்கும் வேளையில் ஈடுபட்டிருக்கிறாரே. அதை புரிந்து கொள்ளாமல் வல்லத்தரையன் காளையை அனுப்பி அவமதித்து விட்டான். அது இப்போது அவன் குடுமையை பறிகொடுக்கும் அளவிற்கு பெரும் விபரீதத்திற்கு வந்து விட்டது. அவனுக்கு ஆறுதல் சொல்லலாம் என்று செல்ல முயன்றாலும் கதவை திறக்க மாட்டேன் என்கின்றான். இனி அவன் என்ன செய்வானோ என்று நினைத்து நினைத்து இன்று இரவு எவருமே உறங்கப் போவதில்லை. என்னடா சொன்னாய்?